மண்டே மார்னிங் ஏர்லியராகவே எழுந்திரிச்சாச்சு. ஹஸ்பண்ட் ஃபோனை சைலண்ட்டில் போடாமல் தூங்கிட்டாங்க. காலையில் ஃபோன் வந்து எழுப்பி விட்டுருச்சு. நான் எந்திரிச்சு சமைக்க வந்துட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் படுத்திருந்தாங்க. சாப்பாடு வச்சுட்டு பாசிப்பயிறு குழம்பு வச்சு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப குழம்பு வச்சாலும் தீர மாட்டேங்குன்னு சொல்லி 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் பாசிப்பயிறு வேக போட்டிருந்தேன். சாப்பாட்டுக்குமே தண்ணி கொதிச்சிருந்துச்சு. அரிசியை போட்டு விட்டுட்டு வெண்டைக்காய் வதக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக ஹஸ்பண்டோட சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. சரின்ட்டு வெளியில் போய் பார்க்கலான்ட்டு போனால் எல்லா செடியையும் கட் பண்ணி விட்டாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக கட் பண்ணவே விட மாட்டேன். ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு தெரியாமையே கட் பண்ணி விட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு வந்து சமையல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாசிப்பயிறு குழம்பையும் தாளித்து விட்டுட்டு வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்குமே பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாகவே எடுத்து வச்சாச்சு. வெளியில் உரமெல்லாம் போட்டதுனால ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. சரி அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நானுமே ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா அந்தந்த பிளேஸில் அந்தந்த பாட்டை அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.